Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்ம பேசலாம். நம்மோடு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஒருவரான திருச்சி வேலுசாமி இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசிட்டு நம்ம திரும்ப வருவோம். சார் வணக்கம். முதலமைச்சர் தீபாவளி வாழ்த்து சொல்லலைங்கிறது ஒரு விமர்சனம். துணை முதலமைச்சர் உதயநிதி வாழ்த்து சொல்லியிருக்காரு, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கள்ங்கிறாரு. அதில் அந்த வாழ்த்துல ஒரு கண்ணியம் இல்லை, ஹிந்து விரோதமாக அப்படி ஒரு வாழ்த்து சொல்றாருன்னு பாஜக தரப்புல விமர்சிக்கிறாங்க. உங்கள் பார்வை? என்னை பொறுத்தவரையில் எந்த கட்சியாக எதா இருக்கட்டும், பதவியில் இருக்கிறவர்கள் சொல்லாடலை ரொம்ப எச்சரிக்கையா பயன்படுத்தணும். நான் ஒரு பழைய செய்தியை சொன்னா, ஒரு பழைய பாட்டை முதல்ல சொல்லிடுறேன், சினிமான பாட்டு. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. இன்னைக்கு அதைத்தான் அவன் நினைக்க வேண்டியிருக்கு. தெளிவாக இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன். தலைவர் காமராஜ் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற போது எந்த கோயிலுக்கும் அவர் போனது யாருக்கும் தெரியாது, எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை, எந்த மசூதிக்கும் போனதில்லை. ஆனால் தன்னை நாத்திகன் என்று எங்கேயும் சொல்லிக் கொண்டதும் இல்லை. ஆனால் அதனுடைய உண்மையான விஷயம் ஒரே ஒரு சம்பவத்தில் தெரிந்தது. அது எப்படி என்றால், அவருக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பர் சீர்காழி எத்தராஜ். அந்த சீர்காழி உங்களுக்கு தெரியும், பழமையான கோயில்கள் பல உண்டு. வரணும் கேட்பது சிரித்து கொண்டே மறுத்து கொண்டு போய் கொண்டிருப்பார். ஒரு முக்கியமான கட்டத்தில் கேட்கிற போது ஒரு என்ன எத்தராஜ் ரொம்ப தொந்தரவு பண்ற, கோயில்ல போய் என்ன பண்ண போறேன்னு கேட்கிறாரு. போய் ஆண்டவன்கிட்ட வேண்டுவேன், நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், ஏழை எளிய மக்கள் நல்லா இருக்கணும். உன்னை இவர் சொன்ன வார்த்தை, எத்தராஜ் நீ கோயில்ல போய் ஆண்டவன்கிட்ட ஏழை எளிய மக்கள் நல்லா இருக்கணும் வேண்டதுக்கு பதிலா நீயே 4-5 ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணிப்பாரு, இந்த ஆண்டவன் உன்னை தேடி வந்து உனக்கு நன்றி சொல்வாரு. அதுக்கு முயற்சி பண்றது. நான் இதை சொல்வதற்கு காரணம், அவர் நாத்திகர் அல்ல. ஆனால் அதற்காக கோயிலுக்கு போகிறவர்களை குறைச்சி பதிப்பிடுவதும் அவருடைய நோக்கம் அல்ல. மனிதாபிமானத்தோடு எல்லாவற்றையும் பார்ப்பதுதான் அவருடைய பார்வையாகிறது. அது ஆட்சியாளருக்கு அவசிய தேவை. நீ நேற்று வரையிலும், அதாவது அந்த அப்பாவுக்கு நல்ல பேர் கொண்டு வர்றதுக்காக இந்த பெரிய மனிதர் இப்படி சொல்லியிருப்பாரோன்னு நினைக்கிறேன். வாழ்த்தே சொல்லலைன்னு எல்லாரும் குற்றம் சொன்னாங்களா அவங்க அப்பாவை? இப்ப சொல்லி ஐயோ இப்படி சொல்றது போலாம் சொல்லாமலே இருந்திருக்கலாமே அப்படி அவங்க அப்பாவுக்கு நல்ல பேர் வந்திருக்குல்ல, அதை அவர் செய்திருக்கிறாருன்னு தான் தோணுது. அதிகாரத்தில் ஆட்சிக்கு வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் சொற்களை கவனமாக பயன்படுத்துவது மிக மிக முக்கியம் என்பதை இதன் மூலம் மற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.